அவளின் கடைசி கடிதம். மாலை நேரம். மேகங்கள் மெல்ல மின்னும் இடையே அனு தனது அறையில் தனித்து அமர்ந்து கடிதம் எழுதிக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் சின்ன சோர்வு கூட இல்லை, ஆனால் அவள் உள்ளத்தில் பல கஷ்டங்கள் தாங்கிக் கொண்டு இருந்தாள். அந்த கடிதம் அவளது வாழ்க்கையின் கடைசி மற்றும் மிக முக்கியமானதும் ஆகும் என அவளுக்கு தெரிந்தது. அனு எழுதினார்: நீங்கள் என்னை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் உங்களை எப்போதும் மதிக்கிறேன். வாழ்க்கை ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது, அதற்குள் கோடிக்கணக்கான உணர்ச்சிகள் நிறைந்துள்ளன. ஆனால் இந்த கடிதம் உண்மையைக் கூறும். இன்னும் சில வரிகளுக்குப் பிறகு அவள் கடிதத்தை முடித்துவிட்டு மூடி வைத்தாள். இக்கதை தொடக்கம். அனு ஒரு நேர்மையான பெண். அவளின் வாழ்க்கை சிரமங்கள் மற்றும் இருந்த போதிலும் அவளது மனதில் ஆழ்ந்த தத்துவமும் விளையாட்டுத்தனமான சிந்தனைகளும் இருந்தன. ஒருநாள் அவளுக்கு பாபு என்கிற தபால்காரர் வந்தார். அனு, நீங்க எழுதும் கடிதங்கள் யாருக்கும் சேரவில்லை. எல்லா கடிதங்களும் திரும்ப வந்துவிடுத்தே. அது அனுவுக்கு ஆச்சரியம் தந்தது. அவளுக்கு அறியாத விஷயம் ஒன்று இருந்தது. அவளது கணவர் ரவியின் முகவரி தவறாக இருந்தது. அனு எழுதும் ஒவ்வொரு கடிதமும் அச்சத்தில் வீணாகிக் கொண்டிருந்தது. அனு மனதில் சொன்னாள், சரி, கடைசி முயற்சி. இந்த கடிதத்தை நிச்சயம் அவரிடம் சேர்த்து விடுவேன். விறுவிறுப்பான மறு திருப்புமுனை. அவள் கடைசி கடிதத்தை தபால்காரர் இடம் கொடுத்துவிட்டு பைக்கில் வீதி கடந்து சென்று கொண்டிருந்தால் எதிரே வேகமாக வந்த கார் அவளை மோதியது. போராட்டங்களின் மத்தியில் அனு உயிர் பிரிந்தது. ஆனால் அந்த கடிதம் காற்றில் பறந்து கீழே விழுந்தது. ஒரு குழந்தை அதை எடுத்துச் சென்றது, தன் தந்தையான ரவிக்கு கொடுத்தது. தத்துவ சிரிப்பு. அந்த கடிதத்தில் இருந்து ஒரு வரி ரவியை வேகமாக உலுக்கியது. வாழ்க்கை என்னும் கடிதம் எப்போதும் சரியான முகவரியில் சேராது. ஆனால் அதை வாசிக்க காத்திருப்பவர்கள் எப்போதும் உண்டு. ரவி கண்ணீர் சிந்த அனுவின் கடைசி கடிதம் அவரது மனதை மாற்றியது. வாழ்க்கையின் அர்த்தம் ஒவ்வொரு முறையும் புதிதாய் துளிர்விடும் என்பது உண்மை. உண்மையான காதல். அவள் இல்லை என்றாலும் அவள் கடிதம் அவன் கையில் வந்து சேர்த்தது.